சந்தியா ராகம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா யாரோட பொங்கல்ல முதல் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. வேற யார் இது? முதல்ல சாரு வரதையே சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படிங்கிறாங்க. சாரு பொங்கல் எடுத்து வை, எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொங்கல் எடுத்து கொடுக்குறாங்க. மணிவண்ணன் சாப்பிட்டு பார்த்துட்டு அச்சோ இப்போ ஏதாவது சொன்னா பத்மா மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும்னு அமைதியாக இருந்துக்கிறாங்க. என்ன சாப்பிட்டு பார்த்து யாரும் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்களே, என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பத்மா. நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். சாப்பிட்டு பார்க்குறாங்க பத்மா. சாரு இது சக்கரை பொங்கல் தானேன்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. மாமா சக்கரை பொங்கல்னா சக்கரை போட்டு செய்யறது இல்லை, வெள்ளம் போட்டு செய்யறதுன்னு சொல்றாங்க. சாரு சொல்லாம இருக்க முடியல, இதுல சக்கரையும் இல்லை வெள்ளம் இல்லை, உப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மணிவண்ணன். சாரு இதுல என்னத்தை தான் கலந்து அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. சாரி சித்தி, உப்பு கலந்தா சக்கரை பொங்கலுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க, நான் கொஞ்சம் அதிகமா கலந்துட்டேன் போல இருக்குதுங்கிறாங்க. சாரு சரியா போச்சு போ, நீ எனக்கு வீட்டில் சமைக்கும் போதே தெரிஞ்சு போச்சு சாருவுக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம்ட்டு. ஆஹா சரியா போச்சு போங்கிறாங்க மணிவண்ணன். சாரு சக்கரை பொங்கலுக்கு உப்பெல்லாம் போடக்கூடாது, வீட்டுக்கு போனதும் ஜானகி கிட்ட கத்துக்கோன்னு சொல்றாங்க பாட்டி. சரிங்கிறாங்க. சரி அடுத்தது யாரு? தனாவா? தனா உன்னோட பொங்கலை கொண்டு வா, டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தனாவோட பொங்கலை வாங்கி எல்லாரும் டேஸ்ட் பார்க்குறாங்க. தனா பொங்கல் கொண்டு வந்து பரிமாறுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு பரிமாறுறாங்க. தனா நீ இந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க சிவராமன், ரகுராமன், மணிவண்ணன் 3 பேர். தனா இந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கே, இது வரைக்கும் எங்களுக்கு நீ சமைச்சு கூட கொடுக்கல பாரு அப்படிங்கிறாங்க பாட்டி. ஆமா நீங்க யாருமே என்கிட்ட கேட்கல, அதனால நான் சமைச்சு கொடுக்கலீங்கன்னு சொல்றாங்க தனா. அண்ணே மோதிரத்தை தனாவுக்கே கொடுத்துருங்கிறாங்க பத்மா. இன்னமும் மாயாவோட பொங்கலை சாப்பிட்டு பார்க்கலையே, அதுக்குள்ள எப்படி மோதிரத்தை கொடுக்கறதுன்னு கேட்குறாங்க ரகுராம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மாயா சமையல் கட்டு பக்கமே போனது இல்லையே, அப்படி இருக்கும்போது தனா பொங்கலுக்கெல்லாம் அடிச்சுக்க முடியாதுங்கிறாங்க பார்வதி. சாப்பிட்டு பார்த்து தானே ஒரு முடிவுக்கு வரணும், நாமளாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது இல்லைங்கிறாங்க ரகுராம். ஆமாங்கிறாங்க. ஆமாம்மா எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு மச்சான் சொல்லாம சொல்ல வராருங்கிறாங்க மணிவண்ணன். ஆமாம்மா அவ சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு துண்டை காணான் துணியை காணான்னு ஓட போறாரு, நம்ம எதுக்கு முதல்ல சொல்லிக்கிட்டு முந்தக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறாங்க பத்மா. ஐயோ மாயா எப்படி சமைச்சிருக்கான்னு தெரியலையே, ட்ரை பண்ண போறேன்னு தானே சொன்னா அப்படின்னு மணிவண்ணன் யோசிக்கிறாங்க. மாயா நீ வச்ச பொங்கலை கொண்டு வந்த எல்லாத்துக்கும் கொடுங்கிறாங்க ஜானகி. மாயா எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. அப்ப சீனு மட்டும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. மாயா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவங்களுக்கும் வச்சுட்டு வராங்க. இந்த பக்கமா மணிவண்ணன் நாம அவசரப்படக்கூடாது, மச்சான் சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவை சொல்லட்டும், அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலான்னு எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க மணிவண்ணன். எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்றாங்க. மணிவண்ணன் பார்த்துட்டு வப்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆஹா மாயா பொங்கலை வச்சு அசத்திட்ட போங்கிறாங்க சிவராமன். ஜானகி சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தியா வச்ச பொங்கல் மாதிரியே இருக்குதே, அதே கைப்பக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏ மாயா இது நீ வச்ச பொங்கல் தானே இல்ல கோயிலுக்காக வச்ச நெய்வேத்தியத்தை தூக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க பத்மா. எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்காதேன்னு ரகுராம் சொல்றாங்க. சரியா சொன்னீங்க மச்சா. ஏ பத்மா பேசாம சாப்பிட்டு பார்க்க வேண்டியதானே, நம்ம நேரம் பார்த்துட்டு தானே இருந்தோம், அவ வச்சுட்டு வந்தாலும் இந்த பொங்கல் எப்படி டேஸ்டா இருக்குது, நீ ஏன் எதை பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்குதுன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். மாயா செஞ்ச பொங்கல் அதே அற்புதமா இருக்குதுன்னு ரகுராம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன மச்சானே சொல்லிட்டாரு, அப்போ அந்த தங்க மோதிரம் மாயாவுக்கு தானுங்கிறாங்க. நான் வச்ச பொங்கல் தானே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது மாயாவுக்கு மட்டும் எப்படி பரிசு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. தனாவோட பொங்கலையும் என்னால் குறை சொல்ல முடியாது, மாயாவோட பொங்கலையும் குறை சொல்ல முடியாது, ஆனா இந்த போட்டியில மாயா தான் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கைதட்டாங்க. ஏற்கனவே சமைக்க தெரியும் ஜானகி, எல்லா வகையும் அவளுக்கு சொல்லி கொடுத்தா, கலாச்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாயா இதை கத்துக்கிட்ட செஞ்சதுதான் ரொம்ப பெரிய விஷயங்கிறாங்க ரகுராம். அதனால இந்த போட்டியில ஜெயிச்சது மாயா தான், இந்த தங்க மோதிரமும் அவளுக்கு தான் சொல்லி ரகுராம் அவ கையில மோதிரத்தை போட்டுறாங்க. மாயா 2 பேர்த்தோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எதுவுமே செய்ய தெரியாதவங்க போட்டியில கலந்துக்கிட்டு செஞ்சதுதான் பெரிய அதிசயம். ஏன் தானா நான் சொன்னது சரியானு கேட்குறாங்க. ஆமாப்பா நீங்க சொல்றது சரிதாங்கிறாங்க தானா. இந்த சந்தோஷத்துக்காக என் மனசை காயப்படுத்திட்டிய மாயான்னு நினைக்கிறாங்க சீனு. தனாவும் மாயாவும் வந்து பாராட்டுறாங்க. மாயா என் வாழ்நாளில இப்படி ஒரு பொங்கலை நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமா மாயா அம்மாவோட கைப்பக்குவம் அந்த பொங்கல்ல அப்படியே இருந்துச்சுன்னு ஜானகி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. வாய் வச்சதுமே சந்தியா எனக்கு செஞ்சு கொடுத்த பொங்கல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்கலங்குறாங்க ஜானகி. ஆமா பெருமா அம்மா ஒரு தடவை எனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் வந்துச்சு, அதான் நான் அதே மாதிரி செஞ்சுட்டேங்கிறாங்க மாயா. சாரு கோயிலுக்குள்ள ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. இதை பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு எங்க ஏன் இவ இப்படி தனியா நிக்கிறா, வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. ஏன் எங்க நின்னுக்கிட்டே ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது, மாமா உன்னை பத்தி சொன்னதை நினைச்சு நீ அழுகிறியான்னு கேக்குறாங்க பத்மா. ஆமா அத்தை எல்லாரும் முன்னாடியும் மாமா என்ன இன்சல்ட் பண்ணிட்டாரு, நான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு எல்லாரும் முன்னாடியும் என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாருங்கிறாங்க சாரு. அதுவும் அந்த மாயா முன்னாடி பேசிட்டாரு, அதை என்னால தாங்கிக்க முடியலைங்கிறாங்க சாரு. ஐயோ இவருக்கு யாருகிட்ட என்ன பேசுறது யார் முன்னாடி பேசுறதுனே புரியுறது, விவசாயே இல்லாம பேசுவாரு, அதுக்கெல்லாம் நீ இப்படி எல்லாம் கவலைப்படாத சாரு. அது எப்படி அத்தை கவலைப்படாம இருக்க முடியும், சரி விடுங்க, இந்த வீட்டுக்கு மாயா மட்டும்தான் பெருசா தெரியறா, நம்ம என்ன செஞ்சாலும் பெருசா தெரியறதே இல்லைங்கிறாங்க சாரு. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ என்ன செஞ்சாலும் நீ தான் எனக்கு பெருசு, இங்க பாரு அவ ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டா, அதை பெருசா செஞ்சதுனால இந்த குடும்பமே அவளை ரொம்ப உயர்வா தூக்கி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக அவ காதலிச்சோனையே விட்டு கொடுத்துட்டு வந்துட்டல, அது இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தானே. பேச பேச சாரு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன இவங்களும் இப்படியே பேசுறாங்களே, முதல்ல இந்த குடும்பத்தை உடச்சு கட்டுறேன்னு நினைக்கிறாங்க சாரு. அங்கிருந்து தனா பாத்துறாங்க, என்னது எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்காங்க, சரி என்னன்னு போய் கேட்கலான்னு தனா வர்றாங்க. ஏன் எல்லாரும் இங்க நின்னுக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஆஹா வாடி வசமா வந்து மாட்டினியா, இந்த தனத்தை வச்சுதான் இந்த விளையாட்டியே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க சாரு. ஒண்ணு இல்ல தனம், மாயா பொங்கல் வச்சதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க சாரு. ஆமாமா மாயா
ரொம்ப சூப்பரா பொங்கல் வச்சிருந்தல்லங்கிறாங்க தனா. மாயா அப்படி என்ன சூப்பரா பொங்கல் வச்சுட்டா? என்ன கூட விடு, ஆனா நீயும் சூப்பரா தானே பண்ணியிருந்த. ஆனா மாயா வச்ச பொங்கலை எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு அவளை மட்டும் தானே பாராட்டினாங்க, உன்னை யாரும் பாராட்டலையேங்கிறாங்க சாரு. இந்த போட்டியில தோத்துட்டுமேனு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையான்னு கேக்குறாங்க சாரு. இதுல என்ன வருத்தம் இருக்கு? பேட்மேட்ல தோத்துருந்தா கூட ஏதோ பேட்மேட்ல தோத்துட்டேன்னு கூட கொஞ்சம் வருத்தம் இருக்கும், ஆனா இதுல எனக்கு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க தனா. பொங்கல் வைக்கிற போட்டி தானே, மாயாவே ஜெயிச்சுட்டு போட்டுங்கிறாங்க தனா. நீ பெருந்தன்மையை விட்டு கொடுக்கலாமா தனா? தனோ, என்னோட பொங்கல் கூட நல்லா இல்லை, ஆனால் உன்னோட பொங்கல் நல்லா தானே இருந்தது. பெரியப்பா போட்டியில் மோதிரத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் பாராட்டி இருக்கலாமல்லங்கிறாங்க சாரு. தனோ, சாரு சொல்கிறது உண்மை தானே. அந்த மோதிரத்தை மாயாவுக்கு கொடுத்தது பரவாயில்ல, ஆனால் சும்மாவாவது பாராட்டி இருக்கலாமல்லங்கிறாங்க பத்மா. தனோ, இப்படியே விட்டு கொடுத்து போனீங்கன்னா உன்னோட மரியாதையே போயிடும். நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தானே இந்த மாயா. என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் உனக்கு முதல் மரியாதை, பாசம், அன்பு எல்லாம் உனக்கு தான் முதல்ல கிடைக்கணும். ஆனால் அதை மட்டும் நீ விட்டு கொடுக்காதீங்கிறாங்க சாரு. நீ ரொம்பவே வெள்ளந்தியா இருக்கா, இப்படியெல்லாம் இருக்காதீங்கிறாங்க. ஆமா தனோ, எதையும் நீ விட்டு கொடுக்காதீங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். இவங்க எல்லாம் சொன்னதை யோசிச்சுட்டே நிக்கிறாங்க தனா. அங்கிருந்து எல்லாருமே போறாங்க. சாரு அங்க போய் திரும்பி பாக்குறாங்க. ஆஹா, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீ தாண்டி எனக்கு கிடைச்ச பகடக்காய், உன்னை வச்சுதான் இந்த குடும்பத்தையே பிரிக்க போறேன்னு நினைச்சிட்டு போறாங்க சாரு. ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஐயர் கேக்குறாங்க, ஐயா எல்லாரும் வந்துட்டீங்களா, பூஜை ஆரம்பிச்சிடலாமான்னு கேக்குறாங்க. ரகுராம், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் இருக்கோம், மாயாவை காணமேன்னு ரகுராம் கேக்குறாங்க. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு சிவராமன் கேக்குறாங்க. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு மணிவண்ணன் வெளியில போறாங்க. அண்ணே, அவ வரும்போது வரட்டுமே, நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாமே, நம்ம எல்லாரும் இருக்கோமல்ல, நமக்காக சாமி காத்துட்டு இருக்கோமான்னு கேக்குறாங்க பத்மா. இல்ல பத்மா, மாயாவும் வந்துட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ரவுடிங்க கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. மாயா தெரியாமல் அவங்க மேலே மோதிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னம்மா இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு சாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற அப்படின்னு கை பிடிக்கிறாங்க. வேற என்ன பண்ணணும், நான் தான் சாரி கேட்டுட்டு நல்லங்கிறாங்க. மாயா, நீ சாரி கேட்டால் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு கை பிடிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து மணிவண்ணன் ஓடி வந்து, ஐயா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கை பிடிக்கிறாங்க. நீ யாருடான்னு கேட்குறாங்க. நான் தான் இந்த பொண்ணோட மாமாங்கிறாங்க. மாமான்னு சொன்னதும் அவங்க எல்லாம் இலக்காரமாக சிரிக்கிறாங்க. ஓ மாமாவா, அப்போ நாளைக்கு மாமா வேலையை பார்த்துக்கோ, இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் விளையாடிக்கிறோங்கிறாங்க. நீ வா போலாம் அப்படின்னு மாயாவை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. மணிவண்ணன், டே பேசிட்டே இருக்கும்போது நீ எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் மேலே கை வைக்கிறாங்க. சீனு வராங்க. சீனு வந்ததும் மணிவண்ணன் மாயா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க அப்படின்னு மணிவண்ணன் சொல்றாங்க. சீனு அவங்கள போட்டு அடிக்கடின்னு அடிச்சு வெளுக்குறாங்க. என்ன ஒரே சத்தமா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து எல்லாருமே ஓடி வந்து வெளியில வந்து பாக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. மணிவண்ணன் நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க. மாயா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க இவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் பண்ணீங்க எல்லாரும், எந்த ஊரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க ரகுராம். நாங்க கேக்குறத நீங்க கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படிங்க, நீ தப்பா பேசுறீங்கப்பா, சரியில்லைங்கிறாங்க. என்னது நாங்க தப்பா பேசுறோமா, இப்பதான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம், அவர் ஓடி இருக்காரு, இன்னும் உங்களுக்கு வேணுமான்னு கேக்குறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா, இந்த ஊரை விட்டு போக முடியாது, ஒழுங்கா மரியாதையே திரும்பி போயிருங்கன்னு சொல்றாங்க அந்த ஊர்க்காரர் ஒருத்தர். என்ன ஆளாளுக்கு மிரட்டிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அமைதியா போயிருங்கப்பாங்கிறாங்க. அமைதியா போறதுக்கு நாங்க ஒன்றும் உங்க அடிமை கிடையாது. வீரம்னா 10 பேர் சுத்தி நின்று அடிக்கிறதுக்கு வீரம் கிடையாது, ஒத்தையா சரியா நின்று அடிக்கிறதா வீரங்கிறாங்க. டேய், அவ்வளவு தைரியமே என்கிட்ட வந்து என்னை அடிச்சியல, முடிஞ்சா என்கிட்ட வந்து சிலம்பு சுத்தி போறடான்னு அந்த ரவுடி கூப்பிடவும் சீனு அப்படி தயாரா நிக்கிறாங்க. அதுல ஒரு வேளை நீ ஜெயிச்சின்னா நீ ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு ரவுடி கூப்பிடவும் வம்பு சண்டைக்கு இழுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் சீனு மாயா 2 பேருமே சிலம்பு சுத்த தயாரா போயிட்டாங்க, ஜெயிச்சு வராங்க. அடுத்தது கோயிலுக்குள்ள குறி சொல்றாமா மாயா கையை பிடிக்கிறாங்க. நீ இந்த குடும்பத்தோட எதிர்காலம், இந்த குடும்பமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது, அதுக்கான காலமும் வரப்போகுதுங்கிறாங்க. நீ தான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வரிசாவும் வரப்போற அப்படின்னு சொன்னதுமே ஜானகியோட முகம் அப்படியே மாறுது. மாயாவுக்கு என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு ஒன்றும் இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. தனா மனசுல வேற நஞ்ச வளர்த்துட்டாங்க சாரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.